தி ஜென்டில் உமன் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் இருக்காங்க. அதில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு அஃபேர் வச்சுருக்காரு. இது ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து அந்த ஹஸ்பண்டை கொலை பண்ணிடுறாங்க. இப்போது அந்த பணத்தை வந்து எப்படி மறைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க தான் படத்தோட ஸ்டோரி. படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து ஒரு என்டர்டெய்னிங் ஃபில்மாக நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒரு நார்மல் கமர்ஷியல் என்டர்டெய்னராக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக லேகாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு ஆர்ட் ஃபிலிம் அந்த ஸ்டைலில் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா படம் வந்து ஓகேயாக இருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப அந்த டீட்டெயில்டு வந்து ரொம்ப டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹீரோயினோட அந்த ஃபீலிங்ஸு அதை வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்க சீட் பண்ணுறாங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் தெரியும் போது அவங்க ஃபேஸ் லைட்டாக மாறுறது ஃபஸ்ட்டில், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து படிப்படியாக வந்து காமிச்சு கொண்டு போயிருப்பாங்க. இதே இது நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர்னா ஒரு சீனை சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிடுவாங்க. அதுதான் நம்ம ஜென்ரலாக நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு அதுதான் பழக்கம். பட் இது வந்து கொஞ்சம் அந்த மலையாளி ஸ்டைலில் கொஞ்சம் ஆர்ட் ஃபிலிம் ஸ்டைலில் வந்து ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்க படத்தையே அவங்க தான் கேரி பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லணும். அந்தளவுக்கு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், அவங்க கண் அசைவுலேருந்து அவங்க சந்தோஷமாக இருந்தால் எப்படி நடிக்கணும், அவங்க வந்து கோவமாக இருந்தால் எப்படி, அதுக்கப்புறம் இனிமேல் என் வாழ்க்கையை நான் தான் வந்து பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கிற இதில் எப்படி நடிக்கணுங்கிறது ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க. இப்போ அஃபேர் வச்சிருக்காருல, அந்த லாஸ்ட்லியாக தான் அஃபேர் வச்சிருக்க அந்த லேடி, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அந்தளவுக்கு டீட்டெயில்டாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஒரு அஃபேர் வச்சிருக்க பொண்ணு அவள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன யோசிப்பா, நான் இன்னொருத்தனோட புருஷன் தான் எண்ட் ஆஃப் த டே, இவன் என்ன தான் லவ் டயலாக் சொன்னாலும் ஸோ இவளோட மனம் எப்படி இருக்கும். ஸோ அதுவும் லாஸ்ட்லியாக வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இந்த மேலே நம்ம சொல்கிற இவ்வளோ விஷயம் பண்ணாலும் இவங்க பேஸ் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு ஓல்டு கான்செப்டாக இருக்குது. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது இருந்துச்சு நம்ம ஊரில். இப்போ இவங்க என்னடானா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபேர் வச்சுருக்கா ஒரு பெரிய விஷயமா இல்லை. லீகலாட்டே பார்த்தீங்கன்னா அஃபேருங்கிறது ஒரு நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. மிஞ்சி போனால் ஒரு டிவோர்ஸ் தான் வாங்கலாமே தவிர அஃபேர் வச்சுட்டான்னு சொல்லிட்டு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கதையை அவங்க செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் ஆடியன்ஸால் இந்த படத்தை வந்து ஒன்றி வந்து பார்க்க முடியல. அது வந்து மெயின் மைனஸ். ஹீரோ ஒரு மெயின் மைனஸ். அவரை பார்த்தா ஒரு பிளே பாய் கேரக்டர் பண்ணியிருக்காரு. படத்தில் என்னென்ன ஒரு ஃபீமேல் வராங்க, விட்டா வந்து ஒரு ஆம்பளை கூட லேடி ட்ரெஸ் போட்டால் அது கூட போய் லவ் பண்ணவர் போல இருக்குது. அந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணு பார்த்தாலும் ஒரு அட்ராக்ஷன்லாம் பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. ஒரு 4 ஃபீமேல் கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வராங்க. 4 பேர் பின்னாடி வந்து அந்த ஹீரோ போகிறாரு. அப்படி ஒரு பிளே பாய் கேரக்டர் அவர் ஃபேஸில் சுத்தமாக இல்லை. அவரை பார்த்தா பிளே பாய் மாதிரி நம்பவே முடியல. அதே மாதிரி அவர் ஆக்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபார் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவர் கொஞ்சம் அந்த ட்ரைனிங் வேணும். ஸோ அது வந்து இந்த படத்தில் மைனஸு. மற்றபடி டீட்டெயிலிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி அந்த சினிமாட்டோகிராஃபி என்ன, அந்த ஷார்ட்ஸ் என்னென்ன, அந்த கண்டென்ட்டை கன்வே பண்ணுறதுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த படம் வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப கிளியராக தெரியுது. அது லோ பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணுறது தப்பு கிடையாது. ரைட்டிங்லேயே நீங்கள் அதை வந்து எழுதிடணும். இங்கே என்ன பிரச்சனைனா ரைட்டிங்கில் வந்து இது கொஞ்சம் செலவு வைக்கிற ஒரு கதை தான் இது. ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது அவ்வளோ கிளியராக வந்து கதையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏர்போர்ட்டை காமிக்கல இவங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் வந்து இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துலேருந்து ஊருக்கு போகிறா, அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறது காமிக்கல. அந்த ஊர் பக்கமே போகல. இவங்க மாமியார் கேரக்டர் வந்து அடிக்கடி ஃபோனில் பேசுகிறாங்க. கதைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டான ஒரு இதுலேயே நிறைய இடத்துல இருக்காங்க. அவங்கள பேஸ் பண்ணி தான் கதையே போயிருக்கு. அந்த கேரக்டரை அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எக்ஸ்ட்ரா போடணுங்கிறதுக்காக காமிக்கல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இவங்க வந்து காமிக்காமல் எல்ஐசி ஆஃபீஸை காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சு எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் கதையிலேயே வந்து நீங்கள் செலவில்லாத கதையாக எழுதியிருந்தீங்கன்னா அது வேறு விஷயம். பட் எழுதிட்டிங்கன்னா அது நீங்கள் காமிச்சே ஆகணும். அது காமிக்காமல் நீங்கள் பண்ணது வந்து ரொம்ப கிளியராக தெரியுது. இது வந்து ஒரு டீசெண்டான படம். பட் என்னென்னா இந்த ஒரு சொல்ல வந்த ஃபெமினிசமான கான்செப்ட் வந்து கொஞ்சம் பழைய கான்செப்டாக இருக்குது. அது இன்றைக்கி வந்து ஏற்றுக்க முடியாது. இன்னொன்று வந்து இது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து ஃபாஸ்ட்டான படம் எதிர்பார்ப்பாங்க, அது கமர்ஷியலாக எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த படம் கிடையாது. ஆர்ட் ஃபிலிம் பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு முறை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.